வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பல பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு, அதாவது உடல் உறவில், செக்ஸில், அதாவது ஆண்குறியை வெளியே எடுக்காமல் வைத்திருந்து உறவு கொண்டு கொண்டே இருப்பது அப்படிங்கிறது பல பெண்கள் விரும்பக்கூடிய விஷயம். ஆனால் அதை ஆண்கள் கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு பல ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. அதாவது ஆண்குறி பெண்குறி அதை உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய சமயத்துல வெளியே எடுத்து ஆண்குறியை எடுத்து பெண் குறியோடு உறவு கொள்ளக்கூடிய சமயத்துல பெண்ணுக்குள் ஒரு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஆய்வு போயிட்டு இருக்கு. அதனால பலவிதமான ஒரு மனதுக்குள்ள ஒரு தேவையற்ற ஒரு நிலை. அப்புறம் திரும்பவும் ஆண்குறியை உள்ளே வைக்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண் மீண்டும் ஒரு ஆனந்தத்திற்கு செல்கிறார். இப்படித்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது குத்தி கொண்டே இருப்பது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஆண்குறியை வெளியே எடுக்காமல் இயங்குவது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சில பேர் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டே இருப்பாங்க. ஆண்குறியை ஃபுல்லா வெளியே எடுத்துவாங்க, திருப்பியும் குத்துவாங்க, வெளியே எடுப்பாங்க, திருப்பியும் உறவு கொள்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பெண்ணுக்குள் ஒரு இன்பம் குறைபாடு ஏற்படுகிறது அப்படிங்கிறது பல ஆண்கள் புரிந்து கொள்வதில்லை. அதனால உறவு கொள்ளக்கூடிய சமயத்துல ஆண்குறியை வெளியே எடுக்காமல், அதாவது எடுத்த உடனே ஓரல் செக்ஸ், அதை மறந்துடாதீங்க. பிறகு ஆண்குறியை மெதுவாக நுழைத்து எடுத்தவுடன் இயங்காமல் மெதுவாக இயங்கி வெளியே எடுத்து இயங்கினாலுமே கூட கடைசி நிலைமையில் வரக்கூடிய சமயத்துல முழுவதுமாக எடுக்காமல், ஆண்குறியை முழுவதுமாக எடுக்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தை பெண்ணுக்கு கட்டாயமாக சீக்கிரமாக உச்சகட்டம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருப்பதாக இன்னைக்கு பலவிதமான தகவல் போயிட்டு இருக்கு. இதை பல ஆண்கள் இன்னைக்கு உணர்வதில்லை. அதே நேரத்துல இதை பல பெண்கள் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் பலவிதமான தகவல் போயிட்டு இருக்கு. சொல்றாங்க, வெளியே எடுக்காதீங்க, உள்ளே வைத்திருங்கள், மெதுவாக இயங்கிக் கொண்டே இருங்க, அல்லது வேகமாக இயங்கிக் கொண்டே இருங்கள், அல்லது உள்ளே வைத்து கொண்டு ஆண்குறியை பெண் குறிக்குள் உள்ளே வைத்து கொண்டு நிறைய காதல் விளையாட்டுகள் விளையாடலாம், பேசலாம், அல்லது வேறு விதமான ஆபாச வார்த்தைகளில் விளையாடலாம் அப்படின்னா பலவிதமான ஒரு நிலைப்பாடின் வெளிப்பாடா பல பெண்கள் இன்னைக்கு விரும்புறாங்க. ஆமா, அதை ஆண்கள் எடுத்தவுடன் ஒப்புக்கொள்வதில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, பெண் குறிக்குள்ள ஆண்கள் வச்சுக்கிட்டு உறவு கொண்டுகிட்டே அல்லது உறவு கொள்ளாமல் வைத்து கொண்டே பேசக்கூடிய சமயத்துல ஒருவேளை விந்து முந்துதல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு பலவித எண்ணங்களின் வெளிப்பாடா பல ஆண்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, வெளியே வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆண் ரொம்ப வருத்தப்படுவான். அப்ப பெண் மேல எரிஞ்சு விழுவான். நீ இந்த மாதிரி சொன்ன, நான் இந்த மாதிரி செஞ்சேன் பாரு, சீக்கிரம் வெளியே வந்துருச்சு பாரு, எனக்கு இன்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆண் குறைபடுவான். பெண்ணுக்கு அதே நிலைமை தான். அவன் உடனே உச்சகட்டம் அடைய முடியாத ஒரு சூழல் தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த விந்து முந்துதல் அப்படிங்கிற பய உணர்வு இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கு. இந்த இடத்துல இன்னொரு சைக்காலஜி நமக்கு பயன்படுது. அதாவது பெண் குறிக்குள் ஒரு ஆண் குறியை வைத்து கொண்டு பேசிக்கொண்டே உறவு கொள்ளாமல், ஆபாச வார்த்தைகள் மற்றபடி ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கலாம், அல்லது ஆண்குறியை முழுவதும் வெளியே எடுக்காமல் உறவு கொண்டு கொண்டே இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல உச்சகட்டம் என்பது சீக்கிரமாக ஒரு பெண்ணுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல விந்து முந்துதலை பத்தி அந்த நேரத்தில் அவர் சிந்திக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பய உணர்வு எண்ணங்கள் வராமல் ஒரு ஆள் பார்த்து கொண்டானால் கட்டாயமா விந்து முந்து கட்டாயமா ஏற்படாது. ஆமா, இது பல ஆண்கள் உணர்வதில்லை. அதனால ஆண்குறிக்குள் எந்த ஒரு அந்த சுணக்கமும் இல்லாமல் விரைப்புத்தன்மை சரியாக இருக்கக்கூடிய சமயத்துல பெண் குறியை நாம் சரியாக பயன்படுத்த முடியும்.
அதன் அடிப்படையில வந்து வெளியே எடுக்காமல் ஆண்குறியை உறவுக்காக நாம் பயன்படுத்த எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு சூழல் கட்டாயமா இருக்கு. அதே நேரத்துல இப்ப உறவு முடிஞ்சிருச்சு. ஆமா, விந்து வெளியான பின்னாடி ஆண்குறியை வெளியே எடுத்து பல ஆண்கள் என்ன பண்றாங்க, திருப்பி படுத்துக்குவாங்க. அதன்படி படுக்காமல், நல்லா புரிஞ்சுக்க, அதன்படி படுக்காமல் பெண் குறியை அதனுடைய கிளிட்டோரியஸ், மதன மேடை என்று சொல்லக்கூடிய அந்த கிளிட்டோரியஸை நாக்கால் வருடுவது, உறவு முடிஞ்சதுக்கு பின்னாலேயும் புழையில வந்து உள்ளே இருக்கக்கூடிய விந்து வந்து வெளியே வந்து கொண்டிருக்கும். அதையெல்லாம் கூச்ச சுபாவத்தோடு அணுகாமல் ஒரு செக்ஸ் உணர்வோடு ஒரு ஆண் அணுகக்கூடிய சமயத்துல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அந்த நேரத்துல உறவு முடிஞ்சதுக்கு பின்னாடி ஆண்குறியை வெளியே எடுத்ததுக்கு பின்னாடி உடனே என்ன பண்ணும், திரும்பி படுத்து விடாமல் குப்புறங்கப்படுத்துறாம பெண்ணை கண்டுகொண்டு, நல்லா புரிஞ்சு, பெண்ணை கண்டுகொண்டு உடனே என்ன பண்றோம், கீழ்ப்புறமாக சென்று வாய் மைதுனம், அதாவது குறிப்பாக கிளிட்டோரியஸ், நல்லா புரிஞ்சுங்க. பெண் குறி முழுவதும் போடக்கூடாது. ஏன்னா வந்து விந்து வெளியே வந்துகிட்டு இருக்கும். தன்னுடைய விந்தின் வாசமே வந்து பல ஆண்களுக்கு பிடிப்பதில்லை. அப்படிங்கிறப்ப பெண் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்வா அப்படிங்கிற ஒரு பலவிதமான விஷயம் இருக்கு. அதையெல்லாம் விட அதை நாவால் சுவைக்கக்கூடிய பல பெண்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது வேறு பக்கம். நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பார்க்கக்கூடிய சமயத்துல தன் விந்தினுடைய அந்த வாசம், மனம் என்பது பல ஆண்களுக்கு பிடிப்பதில்லை. அந்த நேரத்துல வந்து அதை கண்டுகொள்ளக்கூடாது. உடனே என்ன பண்ணும், கிளிட்டோரியஸ் தன் நாக்கை பயன்படுத்தி மெதுவாக வருட வேண்டும். வருடி அந்த நேரத்துல உறவு முடிந்ததுக்கு பின்னாலும் அந்த நேரத்துல வருடி வாய் மைதுனம் செய்து, கைகளால் மைதுனம் செய்து கடைசி வரைக்கும் உச்சகட்டம் அடைந்து விட்டாளா என்பதை கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு, அந்த நேரத்துல பாருங்க, உச்சகட்டம் அடையலையும் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு ஏற்படும். அவ வந்து மீண்டும் என்னோட உறவுக்கு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அழைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம், பெருவிரலை பயன்படுத்தலாம். பெருவிரலை பயன்படுத்தி வாய் மைதுனம் போட்டு கிளிட்டோரியஸ்ல, அந்த மதன மேடையில, அந்த மதன பீடத்துல தங்களுடைய செய்கைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்தி அவளுக்கு மீண்டும் ஒரு உச்சகட்டம் என்பதையெல்லாம் விட அந்த முழுமை அடையாத ஒரு உச்சகட்டத்தை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி கொண்டு வரணும். அது வந்து மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம், மிகப்பெரிய ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். இதை பல ஆண்கள் செய்வதில்லை. இனி வரும் காலங்களில் செய்யக்கூடிய சமயத்துல நம்முடைய துணை, நம்முடைய மனைவிக்கு நாம் வலுக்கட்டாயமாக உச்சக்கட்டத்தை கட்டாயமாக தர முடியும் என்பதுதான் நாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.